மாவீரன் ரஃபேலே, உலகெங்கும் ஜோமலை பக்தி பரவ உதவி செய்யுங்கள். மரியே வாழ்க. 20 வீடியோஸ் வரைக்கும் புதுமைகள் போட்டிருக்கேன். தேவதாய் செய்த புதுமைகள்லாம் போட்டிருக்கேன். இதுவும் புதுமைகள் தான், ஆனால் இரக்கத்துடன் கூடிய புதுமை. மற்ற வீடியோஸ்க்கும் இந்த வீடியோஸ்க்கு ஒரு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிலெல்லாம் தேவதாய் நிறைய புதுமை செஞ்சாங்க. இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்தனுக்காக, ஒரு பாவியை காப்பாற்றுறதுக்காக ஒரு சாதாரண ரோட்டில் தேவதாய் குழந்தை இயேசு காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து காலை இருக்க பற்றி கொண்டு, நீங்கள் அந்த பாவியை மன்னிச்சிங்கன்னா தான் நான் உங்கள் காலை விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதுமை எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் ஹெரால்டு அவங்க இந்த புதுமை எடுத்து சொல்கிறாங்க. அந்த ஜான் ஹெரால்டு இருக்காங்கல்ல, அவங்க முத்தி பேர் பெற்ற ஜான் ஹெரால்டு. அவங்க தேவதாயின் மீது பக்தியின் காரணமாக தன்னை சீடன் அப்படின்னு சொல்லி தான் அழைச்சிப்பாங்களாம். நான் தேவதாயோட சீடன் அப்படின்னு சொல்லி தான் அவர் பேரையே அழைச்சிப்பாங்களாம். ஒருத்தர் இருக்காங்க, அவர் தான் இந்த புதுமையை எடுத்துரைக்கிறாங்க. அவர் மேரேஜ் ஆனவங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஏகப்பட்ட கொடுமைப்படுத்துகிறாரு. அவங்க மனைவிக்கு நிறைய துரோகம் பண்ணுறாங்க, ரொம்ப டார்ச்சர், எல்லாத்துக்குமே, அதாவது கற்பனைக்கு எட்டாத விரோதமான செயல்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மனிதர் இருக்கார். அவங்க மனைவி என்ன நினைக்கிறாங்க, இவரை இதுக்கு மேலே திருத்தவே முடியாதாட்டுக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, ஓகே, திருத்த முடியலன்னா பரவாயில்ல, நான் சொல்கிறத மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் ரோட்டில் போகும்போது ஒரு மாதா சுரூபம் இருக்காங்கல்ல, அங்கே ஒரே ஒரு அருள் நிறைந்த மாதிரியை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் போங்க, எங்கே போகிறதுனாலும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கெஞ்சி கேட்டதுனால அவரும் சரி, இவங்க இந்த ஒரு அருள் மரியை தானே சொல்கிறாங்க, அதை மட்டும் சொல்லிவிடுவோன்னு சொல்லிட்டு அதை அவருடைய ரொட்டீன் ஒர்க்காக வச்சுருக்காரு. அந்த ரோடை கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு அருள் மரியை சொல்லுவாங்க. ஒரு நாள் நைட்டு அவர் பாவம் செய்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, தேவதாய் அந்த ரோட்டில் இருப்பாங்கள்ல, அந்த இடத்துல பயங்கர வெளிச்சமாக தெரியுது. இவங்களுக்கு என்னென்னு ஒன்றும் புரியலன்னா, இவ்வளோ வெளிச்சமாக இருக்கேன்னு பார்த்தா ஒரு மெழுகுவத்தி, ஒளி சம்மந்தப்பட்ட பொருள் ஏதோ அங்கே கீழே இருந்ததுனால தான் இந்த வெளிச்சம் வந்திருக்கு அப்படின்னு அவங்க நினச்சிட்டு திருப்பி அங்கே போய் பார்க்குறாங்க. அதே மாதிரி ஒரு மெழுகுவத்தி எரியுது, அந்தாலும் ரொம்ப வெளிச்சமாக இருக்காங்க. அதே மாதிரி ஒரு அருள்மரியை சொல்கிறதுக்காக அவங்க அருள்மரியை சொல்கிறாங்க. அருள்மரியை சொல்லி முடிக்கும் போது பார்த்தா தேவதாயுடைய கையில் இருக்கிற குழந்தை இயேசு உடம்புலலாம் வெறும் காயமாக இருக்கான், முகம்லாம் வெறும் காயமாக இருக்குங்களாம். உடனே அவங்க என்ன இந்த காயம் ரொம்ப புதுசாக இருக்குது, ஏன்னா குழந்தை முகத்தில் நம்ம காயத்தை பார்த்ததில்ல, என்ன காயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்த்துட்டு இருக்கும் போதே குழந்தையேசு என்ன பண்ணுறாங்களாம், சுரூபத்தில் இருக்க குழந்தையேசு இப்படி முகத்தை இப்படி திருப்பிக்கிட்டாங்களாம். உடனே இவர் ரொம்ப அழுகுறாராம், நான் செஞ்ச பாவத்தினால தான் குழந்தையேசு என்னை பார்க்க மாட்டுறாங்க, முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. அம்மா தேவதாயே, எனக்காக நீங்கள் பரிந்து பேசுங்கம்மா, நீங்கள் இரக்கத்தின் உருவம் அல்லவா, எனக்காக நீங்கள் பரிந்து பேசுங்கம்மா, பாவிகளுக்கான இரக்கத்தின் தாய் அல்லவா நீங்கள் அப்படின்னு சொல்லி கெஞ்சி பண்ணுறாரு. உடனே தேவதாய் சுரூபத்துலேருந்து நேராக பேசுகிறாங்களாம், பாவிகளாகிய நீங்கள் நம்மை இரக்கத்தின் தாய் என்று அழைக்கிறீர்கள், அதே வேளையில் நீங்கள் எம் திருமகனை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைவதையும் எம் வியாகுலங்களை புதுப்பிப்பதையும் நிறுத்தாது நம்மை வியாகுல தாயாக ஆக்கிறீர்கள். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்னை இரக்கத்தின் தாயின்னு சொல்கிறீங்க சரி, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏசப்பாவை தொடர்ந்து சிலுவையில் அரைஞ்சிட்டே இருக்கிறதுனால, நீங்கள் பாவம் செஞ்சு 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 ஏசப்பாவை திருப்பி தொடர்ந்து சிலுவையில் அரைஞ்சிட்டு இருக்கிறதுனால, ஏசப்பாவை சிலுவையில் அரைகிற அன்னைக்கு தேவதாய் எங்கே இருந்தாங்க, அப்போ தானே வியாகுல மாதாவாக இருந்தாங்க. அவர் சிலுவையில் அறைப்பட்டு அவருடைய உயிர் போன பிறகு ரொம்ப வியாகுலம், ரொம்ப கஷ்டத்தில் ஏசப்பாவை தேவதாயோடைய மடியில் இப்படி படுக்க போடுறாங்கல்ல, அப்போ தேவதாய் எவ்வளோ கொடுமையான வேதனையை அனுபவிச்சிருப்பாங்க. அந்த வேதனைக்கே நீங்கள் திருப்பி இழுத்துட்டு போயிட்டே தான் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் என்னை இரக்கத்தின் தாய் சொல்கிறீங்க, என்னை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்கிறீ, என்னை வேதனைக்கு உட்படுத்துறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பியும் சொல்கிறாங்க, ஆனால் உடனே அவர் சொல்கிறாங்க, ஆனால் தம்மை தேடி வந்த யாரையும் துயர் துடைக்காது விட முடியாத மாமரி தம் திருமகனிடம் இப்பரிதாபத்துக்குரிய பாவியை மன்னிக்க கெஞ்சி கேட்டார்கள். அவர் உடனே வேண்டாரு, நீங்கள் எவ்வளோ துயரத்தோடு வரவங்களையும் துயரை துடைக்காமல் நீங்கள் அனுப்ப மாட்டீங்க, எனக்காக நீங்கள் ஏசப்பா கிட்ட எனக்காக மன்றாடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. தொடர்ந்து அழுகுறாரு, ஏன்னா சுரூபத்தோடு
மண் சுரூபத்தாலான ஏசப்பா டக்குன்னு முகத்தை திருப்பினா அவர் எப்படி அவர் பயந்து போயிட்டாங்க. அதுவும் போட்டிருக்காங்க, பயந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லின்னு. அடுத்தது, ஏசப்பாவுக்கு வந்து இவரை மன்னிக்கிறதுக்கு சுத்தமாக மனசே இல்லைங்களாம். ஏசப்பா தொடர்ந்து மன்னிக்க மனம் இல்லாது இருந்தார். கன்னி மாமரி இதை கண்டு திவ்ய பாலனை சுவர் மாடத்தில் வைத்துவிட்டு கீழே இறங்கி தெண்டனிட்டு, அதாவது தேவதா என்ன பண்ணுறாங்க, கையில் இருக்கிற குழந்தைய தூக்கி ஒரு சுவர் மேலே அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு தெண்டனிட்டு அப்படியே நீட்டாக அப்படி ஃபுல்லாக படுத்துட்டாங்க. என் திருமகனே, இப்பாவியை மன்னியாதிருக்கும் வரை உன் பாதங்களை நான் விடமாட்டேன் என்றார்கள். பின்னர் ஏசப்பா தம் அன்னையை நோக்கி, அம்மா, தங்களுக்கு நான் எதையும் இல்லை என மறுக்க முடியாது. அவனை மன்னிக்க வேண்டுமென்று தாங்கள் விரும்புகிறீர்கள். தங்களின் நேசத்துக்காக அவரை மன்னிக்கிறேன். அவனை வந்து என் காயங்களை முத்தி செய்ய சொல்லுங்கள் என்றார். பாவியானவன் அழுகை ஏக்கத்துடன் அவ்வாறே செய்தான். அவன் முத்தமிட்டதும் காயங்கள் மறைந்தன. மன்னிப்பின் அடையாளமாக ஏசப்பா அவனை கட்டி அரவணைத்தார். அவனும் தன் வாழ்க்கையை மாற்றினான். அந்நேரம் முதல் அவனது வாழ்வு பரிசுத்தமானதாக மாறியது. தனக்கு இத்தகைய மேலான கொடையையும் பாவ மன்னிப்பையும் பெற்று தந்த பரிசுத்த கன்னி மாமரி மட்டில் நன்றியும் பாசமுள்ள பக்தியும் என்றும் கொண்டிருந்தான். புரியுதுங்களா? ஏசப்பாவுக்கு மன்னிக்கவே விருப்பமே இல்லாட்டினாலும் தேவத்தாய் ஒரு பாவிக்காக மன்றாடினார்கள் சொன்னால் ஏசப்பா கண்டிப்பாக மன்னிப்பாங்க. அம்மா என்ன சொல்கிறாங்க, அப்படியே அதே இடத்துல ஏசப்பாவை சோறில் உட்கார வச்சுட்டு அம்மா குழந்தையசு காலை இருக்க பிடிச்சிக்கிட்டாங்களாம். தெண்டனிட்டு இருக்க காலை பிடிச்சிக்கிட்டாங்களாம். நீங்கள் மன்னிக்காத வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேன், உன் பாதங்களை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க தேவதாய். நமக்காக பரிந்து பேசுகிறார்கள், பாவிகளுக்காக பரிந்து பேசுகிறார்கள். எதனால்? அந்த ஒரே ஒரு அருள்ந்த மரியே. ஜெபமாலை ஜெபிக்காதவர்கள் அட்லீஸ்ட் ஒரே ஒரு அருள்ந்த மரியா வச்சு தினந்தோறும் சொல்லுங்கள். மரியே வாழ்க, மாதாக்கு நன்றி.